2 படி இது கொட்டுறதுக்கு. இதில் 6 படி, இதில் 6 படி கொட்டி அலசறது கரெக்டாக இருக்கும். ஆமாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தீமிதின்னு சொன்னோம் இல்லையா, அன்னைக்கு தான் இன்றைக்கி. இது ஈவினிங் தான் தீமிதி. இப்போ என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, ஒரு 5 மணி அதிகாலையிலேருந்து இந்த வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கஞ்சி காய்ச்சி ஊற்றுவது எப்போதுமே வழக்கம். அதை சமயக்காரங்க வச்சு தான் எப்போதும் ஊற்றுவோமா. அவங்க சமயக்காரங்க வந்தாலுமே அதுக்கு எடுப்புடி துடுப்பு வேலைலாம் நம்ம தான் செய்யணும். அதனால் இந்த தடவை நம்மளே அதை செஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு தான் போயிட்டுருக்கு. வெங்காயம் அதெல்லாம் உரிச்சாச்சு, சின்ன வெங்காயம்லாம் உரித்து வச்சாச்சு. அடுத்தது கேரட்டு, மாங்காய், இஞ்சி இன்னும் கட் பண்ணலை, மாங்காய் கொஞ்சம் அரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் இந்த வேலை போயிட்டுருக்கு. இப்போ அரிசியை அளந்து, வீட்டு அரிசி, அதனால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லுலாம் இருக்கும். அதையும் நான் இப்போ எடுக்கணும். ஒரு 3 மரக்கால் அப்படின்னா 12 படி கரெக்டு தானேங்க? ஆமாம், 3 மரக்கால் அப்படின்னா 12 படி அரிசி. அப்புறம் நைட்டு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நைட்டே பயிரெலாம் வறுத்து உடச்சி வச்சுட்டோம். அதுவும் அங்கே இருக்குது. அது ஒரு 2 படி 2.5 படி வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கடையிலேருந்தே எல்லாம் டவரா, தேங்காய் துருவி எல்லாமே வர வச்சுட்டோம். அதெல்லாம் ரெடி பண்ணி கடைன்னு நம்மளே ஒரு சமயக்காரவங்களும் வந்திருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு கடைன்னு சமையலை பண்ணி, இது இப்போ இங்கேயே இதெல்லாம் கொட்டி மிக்ஸ் பண்ண மாட்டோம். கோயிலுக்கு போய் கஞ்சிலாம் வச்சு கொஞ்சம் கஞ்சி ஆறினோன்னா கோயிலுக்கே டைரெக்டாக போய் அங்கேயே கொட்டி தண்ணியெலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வேகக்கூடாதுல்ல. ஆமாம், இங்கே கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் போட்டால் மாங்காய்லாம் வெந்து குழன்னு ஆகிடும். கொஞ்சம் கச்சக்கு முச்சக்குன்னு இருந்தால் தான் கஞ்சி குடிக்கிற ஆளாக இருக்கும். அவ்வளோவா இந்த வீடியோவில் பேசுகிற வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலை செஞ்சால் தான் எனக்கு வேலை, பேசுனா தான் எனக்கு வேலை புரியாதா. அதனால் அவ்வளோவா பேசுகிற வேலை இருக்காது. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். இன்றைக்கி ஃபுல் டேவும் நீங்கள் என்னை பார்ப்பீங்க. அதனால் காலையிலே கிழிச்சிட்டு தான் செய்கிறோம். இப்போ ஒரு 12 படி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது வரைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க என் தோழிகள் அனைவருக்குமே மிக்க நன்றி. ஆமாம், தோழர்களையும் மறந்துட்டேன், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கடன்னு வேலையை பார்ப்போம். ஏன்னா டைம் இல்லை. 11 மணிக்குள்ளே நம்ம கோயிலில் போய் வச்சிடணும். இதிலே நான் பொங்கல் செய்யணும், அப்புறம் மாவிளக்கு செய்யணும், இந்த கஞ்சும் செய்யணும். இன்றைக்கி தொலைஞ்சா இலக்கியா. இப்போ இது நம்ம வீட்டு அரிசி தான். நைட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. இதில் ஒரு 12 படி, இதில் ஒரு 6 படி, இதில் ஒரு 6 படி கோபுரமாக போட்டுருவாங்க. ஏன்னா இந்த படி நம்ம சின்ன படி தான். இது ஒரு படி கணக்கு சில பேருக்கு படி கணக்கெலாம் தெரியாது. கிராமத்து சைடெலாம் படின்னு தான் சொல்லுவோம். புரியலனா சொல்லுங்கள். 2 3 4 5 6. அப்புறம் இந்த அன்னக்குடையில் வச்சு நீங்கள் வழங்குவீங்க தானே. இதில் சாமிக்கு நீங்கள் அரிசிலாம் காய்ச்சிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இது புத்தம் புதுசு. இன்னும் ஒரு 20 அன்னக்கூடை போல் நம்ம ரூமில் 50, ஆமாம் 50 அன்னக்கூடை போல் நம்ம ரூமில் இருக்குது. அதனால் புத்தம் புது அன்னக்கூடையாக எடுத்து தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த 50 அன்னக்கூடை ஏன் அப்படின்னா, நம்ம வயலுக்கெல்லாம் மருந்து போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வாங்கி வச்சது. அதனால் அது அப்படியே இருக்குது. 2 தானே போட்டேன். என்ன 2 ஐயோ பேசுனா நான் மறந்துடுவேன். அளந்து போட்டுக்கிறேன். காவியாவை கூப்பிடுமா, போ. காவியாவை கூப்பிடு, போ. தலையை அள்ளி கொண்டை போடுமா. குளிக்க சொல்லு. தலையை அள்ளி கொண்டை போடு, போ. காவியாவை இதை தூக்கிட்டு வர சொல்கிறியா? அரிசி இருக்கா, அம்மா தூக்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லு. அவ்வளோதான், அலசியாச்சு. நான் போய் கொண்டையை போட்டு வந்துடுவா, கசகசன்னு இருக்கு. நான் போய் தலையை போய் கொண்டை போட்டுட்டு வந்துடுறேன். மடி செம்ம வைத்துங்க. எங்கே அடுப்பை பற்ற வைக்கும்? தண்ணி சுட்டுதுன்னா நம்ம கல்லரிக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த டவரா 10மா என்னன்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதனால் 2 எடுத்துக்குமாங்க.
ரெட்டடுப்பை தூக்கி வச்சு. ஏன்னா பத்தாமல் போயிட்டுனா அதை மாற்றலாம் முடியாது அந்த சூட்டில். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே தண்ணி ஊற்றுறது தானேங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே 2 டவராக வச்சு கிண்டிடும். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து உங்கள் வாடகை பாத்திர நிலையத்தை காட்டுங்கக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப பெரிய பேலஸ்லாம் இல்லை, வாங்குங்க வாங்க. இப்போ வந்து நம்ம வாடகை பாத்திர கடைக்கு போகிறோம். இதில் எப்படி தம்பி கொஞ்சம் வாயேன், எது தூக்க முடியாது. ஏன்னா டவராலாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, வெயிட்டாக இருக்குமா, அதனால் தூக்க முடியல. இது இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து சாமியானா பந்தல் இது. அதுக்கப்புறம் அடுப்பும் இப்போ தூக்கிட்டு போகணும். ஏன்னா நம்ம வீட்டில் ஓனாக வச்சுருக்கிறது வந்து ஒத்தடுப்பு தான் வச்சுருக்கோம். இங்கே கொஞ்சம் ரெட்டடுப்பு வச்சா தான் 2 பக்கம் டவராக போட்டு நம்ம கிண்ட முடியும். துடுப்பு ஒன்று எடுத்துக்கோங்க, இது அதே சைஸ் தான். ஐயோ வெயிட்டாக இருக்கு. இதை வந்து சுற்றி காட்டுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இங்கே 4 அடுப்பு, அங்கே 4 துடுப்பு, டவரா. அப்புறம் அது என்ன 3ஆ? சரி, அப்போ வந்து எங்களுக்கு இது பெரிய கடை தான். அவ்வளோ, இது உள்ளெல்லாம் ஜாமும் இருக்குது, அந்த சைடு ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி சுற்றிலாம் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. தூக்கிட்டு போங்க. இதுதான் நான் எப்படி தூக்க போகிறேன்னு தெரில, மாட்டிக்கிச்சு போல இருக்கு. தூக்குங்க, அப்படியே கழுவிடுறேன். அங்கே தூக்கிட்டு போங்க. இந்த பக்கம் 30. ஒரு 40 இட்லி வாங்கிட்டுமா? 40 இட்லி எவ்வளோ வரும்? தப்பா வச்சுருக்க. ஏன்? ஆமாம், அப்படியே அடுப்பை இழுங்க. வந்து அந்த அவ்வளோ பெரிய டவராரில் வந்து நம்ம தண்ணி மொண்டு ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அவ்வளோதான், இடுப்பு உடஞ்சி போயிடும். அதனால் ஓசு தண்ணியை கொஞ்சம் ஓட விட்டுட்டு அப்படியே அதில் டேரெக்டாக காட்ட போகிறேன். கதை ஆஃப் பண்ணிக்கோ, நாங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். நீங்கள் பார்க்கவே இல்லையா நீங்கள்? நம்ம வீட்டு பர்னர்னால் கொஞ்சம் பயம் இல்லை, இது கொஞ்சம் பெருசாக இருக்கவும் கொஞ்சம் பகிருங்குது. இது உண்மையாக காலையிலேருந்து வேலை செய்கிறதுனால வந்து எனக்கு ரொம்ப வேர்க்குது. வானம் எப்படி மழை வரா மாதிரி இருக்குது பாருங்கள். தீமிதினா எப்போதுமே ஒரு துளியாவது அந்த பூமியில் வந்து உழும். அதை நான் வந்து கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். நாங்கள் சுற்றி வரும்போதெல்லாம் ஒரு சொட்டு விழும் அந்த தரையில். வந்து காலை சாப்பாடெலாம் கிடையாது, ஏன்னா இதை பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் சாரை வந்து நான் சாப்பாடெலாம் பசங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லிட்டேன். அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஹோட்டல் உணவு. இது 2த்தையும் ஒன்றா கொட்டி மூடி வச்சிடும். புடவை தான் காலைல கட்டினேன். எனக்கு நல்ல நாள்லேயே புடவை கட்டிட்டு வேலைக்கு வராதுங்க அப்படின்னு தான் அதை இது பண்ணிட்டேன். அப்புறம் நான் அதை அள்ளி சுட்டிக்கிட்டு தான் இது பண்ணணும். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஏம்மா இவ்வளோ கஞ்சி வைக்கிற உங்கள் வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் எங்கே, நீங்கள் மட்டும் செய்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. அது என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் தோல் லைட்டாக இருக்குது, அதில் எடுத்துருங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, என்னோட அண்ணி மகள், அதாவது என் நாத்தனார், என் வீட்டுக்காரவங்களோட சொந்த கூட பிறந்த அக்கா, அவங்க பொண்ணு பூ பெய்து விட்டாள், அதாவது பெரிய பொண்ணு ஆகிவிட்டாள். அது எப்போ அப்படின்னா நேற்று தான். அதனால் அவங்கெல்லாம் யாருமே கோயிலுக்கு வரக்கூடாதா, நம்ம வீட்லேயும் இதுலேயும் பங்கேற்க முடியாது. அதனால் இந்த தடவை வந்து என் கைப்படவே எல்லாமும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த இதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இது முடிஞ்சு அது ஒரு கோலாகல நிகழ்ச்சியாக நடைபெறும். ஒன்றுத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பாப்பாவை. நாங்கள் இன்னும் போய் பார்க்கவே இல்லை. இது வந்து காப்பு அவுக்கிற வரைக்கும் போகக்கூடாது. அதனால் வந்து நாங்கள் யாருமே எங்கள் வீட்டிலேருந்து நியூஸை காதில் வாங்குறதோடு இருக்கோம், இன்னும் போய் பார்க்கவே இல்லை.
நல்லா தலைப்புலன்னு கொதிக்கும் போது போட்டுக்கலாம். தண்ணி இது கொதிக்க விட்டு தான் போடணும். சரி, இதெல்லாம் வந்து அரிஞ்சு வைக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், அரை அண்ணன் கூட இருக்குது. கடன்னு காவியாவையும் கூட்டுக்கு சேர்த்துக்கணும். எதுக்கு ஒரு மேடம் உட்காந்துருக்காங்க, அவங்களையும் கூட்டுக்கு சேர்த்துக்கணும். அதனால் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு உங்களை நான் பார்க்குறேன். எனக்கு பசிக்குது. எனக்கு தான். தண்ணி கொதிக்க இந்த கேஸ் வந்து இப்படி வர்றதுனால கண்ணு எரியுது. ஓரளவு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 6 படி அதில் 6 படி போட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் நம்ம பயிரை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மாஸ்டர் வேலை தான். துடுப்பு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை இறக்கிட்டு இந்த அடுப்புலேயே பொங்கல் வச்சுட்டாங்க. அப்புறம் உள்ளே சுத்தமாக நிற்க முடியாது. ஆனால் உண்மையாக இந்த கரண்டியை தூக்கிறதுக்கே தனியாக சாப்பிட்ணும். அந்த இது மூடி எடு மணியண்டா. அவ்வளோதான். சூப்பராக வந்து கஞ்சி ரெண்டுமே வெந்துருச்சு. ரெண்டுத்தையும் எடு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடுமா சின்னதை? ரெண்டுத்தையுமே எப்படி இறக்குறது? ஒன்று அடுப்பில் கிடக்கட்டும். இதை துடுப்பை பிடி. எப்படியோ ஒரு வழியாக இறக்கி அப்படியே கொட்டிட்டா. இது வந்து சக்கரை பொங்கல். இந்த பொங்கல் வந்து எதுக்குன்னா உள்ளே வந்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்க சாமிக்கு. நம்ம கஞ்சி வைக்கிறோம்ல, அந்த கஞ்சி இந்த பொங்கல் அதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். சரி, இது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். முந்திரி அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் கிளம்புறது தான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போவோம். நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அதான்ப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு அரை டவரா இருக்குது. அதெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு தான் வருவாங்க. நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடெலாம் இல்லை, நான் சமைக்கவும் இல்லை, அப்படியே உட்காந்துட வேண்டியதான். அதுக்கப்புறமா ஈவினிங் என்னால் பேச முடியுமா என்னான்னு தெரியலை. ஈவினிங் போல் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே, பாய். இப்போ வந்து மணி 4 மணி அளவில் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்காக தான் இப்போ ரெடியாக இருக்கோம். வீட்லேயே இதான் காஸ்டியூம். கொஞ்சம் புடவை மேலே தூக்கி தான் கட்டியிருக்கேன். இன்னும் அங்கே போனால் கொஞ்சம் சொருவிப்பேன். அங்கே அது ரிட்டன் வந்து பேச முடியுதா என்னன்னு தெரியலை. சரி, இதோட இங்கே பார்க்குறது தான். நீங்கள் அதோட அங்கே பார்த்துட்டு ரன்னிங்கா இல்லை என்னன்னு தெரியல. அங்கே பார்த்துட்டு நைட்டு வந்து அதுக்கப்புறமா பார்ப்போம். இங்கே தூக்கி கட்டியிருக்கேன். கொலுசு மெட்டி எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டேன். பார்ப்போம்.
அவ்வளோதான். தெரியுதா? நல்லா தெரியுதா? நல்லபடியாக வந்து தீக்குழி வந்து மிதித்து விட்டு வந்துட்டோம். கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. இந்த தடவை வந்து நான் ரன்னிங்கில் இறங்கிட்டேன். ஏன்னா 2 வருஷம் வந்து ரொம்ப நடந்து போய் அது ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. சார் வந்து ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க நடந்ததெல்லாம். கிளாப்பிங் தான் எப்போதுமே வருஷம் வருஷம் கிளாப்பில் தான் வருவாங்க. இல்லைங்க, அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வருது. நிறைய பேர் வந்து நீ வேணுனது நடக்குமா அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருந்தீங்க. சில பேர் சொல்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து உங்கள் இதா அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்கீங்க. இதெல்லாம் வந்து எங்களோட நம்பிக்கை. அதனால் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. உங்களோட வாழ்த்து வந்து எங்களுக்கு என்றைக்குமே தேவை. சரிங்க, இதோட வந்து இந்த வீடியோ கண்ணு கலங்குது. இதோட வந்து இந்த வீடியோ வந்து நல்லபடியாக முடிச்சுக்கிறோம். உங்களோட வாழ்த்துக்களையும் எங்களுக்கு வந்து கமெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். டாடா. இதில் வந்து முக்கியமாக பேர் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எரிச்ச தாங்க முடியல. நான் இன்னும் அந்த மண்ணில் வந்து நடக்கணும். ஒரு 20 ரவுண்டாவது இன்னும் வந்தால் தான் காலு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த விளாகில் பார்க்கலாம். நீ எதுக்கு நிற்கிறது சரியில்லை. நீ எதுக்கு நிற்கிறது சரியில்லை. நீ சைடில் வா, சைடில் வா. ஊற்றிக்கலாம். நீ இப்போ கோலை எடுத்துடா போ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அது இல்லை இருக்கா, ஒரு அடுப்பில் நீ யூஸ் பண்ணலாம்ல. அதை தான் மொண்டு ஊற்றிக்கலாம் கோலையில். நீ வந்து இதை இடம் ஃபஸ்ட்டு இந்த இடம் எங்க என்னால் எப்படி இருந்தாலும் தூக்க முடியாதுங்க. பெரிய பாடி ஃபில்டர் தான் நீ. அப்புறமா டிவி இது கேமரா இடம் தூக்குறேன். நவுத்துங்க. நான் செஞ்சிடறேன்.